ஹலோ வியூவர்ஸ், என்னடா ரொம்ப நாளாக வீடியோ காணுமேன்னு வெயிட் பண்ணுறவங்களுக்காகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை வேறு லெவலில் ஃபீல் பண்ண வைக்க போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கண்ணாலே நம்ப முடியாத 5 அற்புதமான அறிவியல் நிகழ்வுகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இல்லை நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் என்னென்னா, குறுகலான பாதையில் பயணிக்கிறது தான் எப்பயுமே மறைவாக போய் சேர்றதுக்கான வழி அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு நேரான பாதையிலேருந்து ஒரு வளைவான பாதையிலேருந்து 2 பால் ஒரே டெஸ்டினேஷன் நோக்கி ட்ராவல் ஆகுது. இதில் வளைவான பகுதியில் பயணிக்கிற பால் புவியீர்ப்பு விசையினால நேரான பகுதியில் பயணிக்கிற பாலை விட ரொம்ப கம்மியான நேரத்தில் டெஸ்டினேஷனை போய் அடையுது. ஸோ இதனால நம்ம குறுகலான பாதையில் பயணிக்கிறதுனால மட்டும்தான் எப்பயுமே ரொம்ப வேகமாக போய் சேர முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து நாம பார்க்க போகிற டாபிக் வந்து பெர்பெச்சுவல் மோஷன். அதாவது நம்ம ஒரு தடவை கொடுக்கக்கூடிய எனர்ஜி இன்புட்டை வாங்கி ஒரு சிஸ்டம் எந்த ஒரு பேரியரும் இல்லாமல் கண்டினியூஸாக ரன் ஆகுறதுக்கு தேவையான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது தான் இதோட கோர் கான்செப்ட். இந்த கான்செப்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க யாராலையும் இந்த கான்செப்டை ப்ரூவ் பண்ண முடியல. இல்லை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பாஸ்கரா அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. அவரோட கான்செப்ட் படி ஒரு வீல் அதோட எல்லா எண்ட்லையும் லிக்விட் ஃபில் பண்ண கேட்ரிட்ஜ் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு தடவை அந்த வீலை ரொட்டேட் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய எனர்ஜி இந்த லிக்விட் கேட்ரிட்ஜில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால லிக்விட் அப் அண்ட் டவுன் ஆசிலேஷன் ஆகுறதுனால இந்த வீல் கண்டினியூஸாக ரன் ஆகுறதுக்கு தேவையான எனர்ஜி அதுவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் பாஸ்கரா வந்து சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் இது ஃபிசிக்ஸோட ஃபண்டமெண்டலாகவே வயலேட் பண்ணுது. அதாவது ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணவோ டிஸ்ட்ராக்ட் பண்ணவோ முடியாது. ஆனால் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்செப்டை வயலேட் பண்ணுறதுனால தான் நம்ம பெர்பெச்சுவல் மோஷன் வந்து இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிவ் ஃபார்மேஷன் இன் கிராஸ். கிரிக்கெட்டில் நம்ம நிறைய தடவை டிவ் ஃபேக்டர் அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கோம். கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்கிற புல்வெளியில் சாயங்கால நேரத்தில் வாட்டர் டிராப்லெட்ஸ் அங்கங்கே படிஞ்சிருக்கும். இதை தான் நம்ம டிவ்னு சொல்கிறோம். இதனால நம்ம ஒவ்வொரு தடையும் பந்து அடிக்கும் போதும் அந்த பந்து ஈரப்பதமாகி ஸ்பின்னர்ஸ்னால நல்லா கிரிப் பண்ண முடியாமல் போகுது. இதனால அவங்க லைன் அண்ட் லென்த் கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இதனால தான் ஒவ்வொரு தடையும் அவங்க பவுலிங் போட போகும்போது அந்த நல்ல கச்சிப்பாலை தொடச்சிட்டு போறாங்க. இந்த டிவ் எதனால உதவுது அப்படின்னா, புல்வெளிக்கு அடியில் இருக்கிற மண்ணோட ஈரப்பதம் மத்தியான நேரத்தில் அட்மாஸ்பியரோட அதிகமான டெம்பரேச்சர்னால ஆவியாகிட்டே இருக்கும். சாயங்கால நேரத்தில் அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் சடனாக லோ ஆகும்போது இந்த மண்ணோட மாய்ஸ்சர் ஆவியாகிறது அப்படியே நிறுத்தப்படுது. அதுவும் இல்லாமல் இந்த மாய்ஸ்சர் அட்மாஸ்பியரோட லோ டெம்பரேச்சரோட இன்ட்ராக்ட் ஆகி வாட்டர் டிராப்லெட்ஸாக புல்வெளியில் அங்கங்கே படிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. இதனால தான் இந்த ஃபினோமெனன் ஃபார்ம் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெல்லாம் இப்போ லிக்விடில் நார்மலாக கையை உள்ள மூடும்போது லிக்விட் ஃபீல் ஆகும். அதே லிக்விடில் ஹார்டாக பஞ்ச் பண்ணும்போது சாலிடாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ட்ரெண்டாக நம்ம பார்த்துருப்போம். இதுக்கான காரணம் அந்த லிக்விட் நான் நியூட்ரியன்ட் ஃப்ளூயிடாக இருக்கிறதுனால தான். இதை ரியல் லைஃப்பில் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, சோளமாகவும் செமி சாலிட் பேஸில் கலந்து அந்த லிக்விடில் நம்ம லைட்டாக கையை உள்ள போடும்போது லிக்விட் ஃபீல் ஆகும். அதே லிக்விடில் நம்ம ஹார்டாக பஞ்ச் பண்ணும்போது சாலிட் ஃபீல் பண்ண நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம நான் நியூட்ரியன்ட் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். நான் நியூட்ரியன்ட் ஃப்ளூயிடில் நடக்கிற ஃபினாமினா என்னதான் பார்க்குறதுக்கு மிஸ்டீரியஸாக இருந்தாலும் அதை டே டு டே லைஃப் நடக்கிற ஆக்டிவிட்டீஸோட நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம கெச்சப் பாட்டில் ஷேக் பண்ணும்போது சாலிடாகவும் ஜென்டலாக ஸ்க்வீஸ் பண்ணும்போது செமி சாலிட் பேஸில் ஃப்ளோ ஆகுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம கெச்சப்பையும் நான் நியூட்ரியன்ட் ஃப்ளூயிட் லிஸ்ட்டில் சேர்க்க முடியும். இதுலேருந்து நம்ம மிஸ்டீரியஸ்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஏதோ ஒரு வகையில் டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸோட ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நம்ம சொல்லலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபினாமினன் நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸோட ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ண முடியும். அதாவது லைட்டாக மழை பெஞ்சு முடிக்கும் போது நம்ம ஹாட்டாக ஃபீல் பண்ணியிருப்போம். இதுக்கான காரணம் நம்மளோட அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரை கூல் பண்ணுற அளவுக்கு இந்த மழை போதுமானதாக இல்லை. இதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, சூடாக இருக்கிற தோசைக்கல் மேலே நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி தோசைக்கல்லை கூல் பண்ண முடியாமல் ஆவியாகி போகிறத நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் லைட்டாக மழை பெஞ்சு முடிக்கும் போது நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதனால தான் நம்ம லைட்டாக மழை பெஞ்சு முடிக்கும் போது ஹாட்டாக ஃபீல் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.